மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 11ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த கிருபரன் வந்துட்டு நேராக சிவாவுக்கு கால் பண்ணுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வரேன், கதிர் வந்துட்டு விசாரிக்க வரேன் அப்படின்னு சொன்னதோட சிவாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ பாட்டி கேட்குறாங்க, சிவா யாருப்பா ஃபோனில் அப்படின்னு. சிவா சொல்கிறாரு, பாட்டி அந்த கார்த்தி காணாமல் போனான்னு அவனை பற்றி விசாரிக்கிறதுக்காக புதுசாக ஒரு போலீஸ் வந்திருக்காராம், தஞ்சாவூர்காரராம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உள்ள ஆளாம், உண்மை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவாராம், நேர்மையாக உள்ள ஆளுன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டி சொல்கிறாங்க, அப்படியாப்பா அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, அப்போ கண்டிப்பாக கதிர் வந்துட்டு உண்மையை சொல்லிடுவான் அப்படின்னு. அப்போ சிவா சொல்கிறாரு, இங்கே பாரு பத்மா, கண்டிப்பாக கதிர் அப்படி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, ஒருவேளை கதிர் அப்படி பண்ணலைன்னாலும் கண்டிப்பாக இந்த வீட்டில் உள்ளவங்க யாரோ ஒருத்தவங்க தான் அந்த கார்த்தியை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுன்னு மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் மாயாவும் பயப்படுறாங்க. மாயா நேராக ஜானகியை பார்த்து, பெரியம்மா நீங்கள் தைரியமாக இருங்க பெரியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, அவர் வந்து தேவையில்லாமல் விசாரிச்சு ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு பதிலா நானே உண்மையை சொல்லிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா நீங்க உண்மையை சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல, ஏற்கனவே பெரியப்பா உங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு, இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், இந்த குடும்பமே ரெண்டா உடஞ்சு போயிரும் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, இப்ப அந்த போலீஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் விசாரிக்க போறாரே, அப்ப நம்ம ஏதாவது உளறிட்டா என்ன பண்றது அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா நான் பாத்துக்கிறேன் பெரியம்மா, கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்புறமா ஜானகியும் மாயாவும் வந்து நிக்கிறாங்க. அதே நேரத்துல பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. பத்மா சொல்றாங்க, பாத்தியா போலீஸ் விசாரிக்க வராங்க அப்படின்னு தெரிஞ்சதோட இதுங்க ரெண்டும் எப்படி முழிக்குதுங்கன்னு. கண்டிப்பா இதுங்க காணாம போனதுக்கும் அந்த கார்த்தி நைட்டு காணாம போனதுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப பார்வதி சொல்றாங்க, அக்கா நீ எங்க ஏதோ சொல்லாதீங்க, நம்ம ஏதாவது சொல்ல போய் நம்மளை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட பத்மாவும், ஆமாண்டி நீ சொல்றது சரிதான், நம்ம நியாயமா பேசுவோம், ஆனா அவங்க நம்ம மேல பழி போட்டுருவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த போலீஸை காமிக்கிறாங்க. போலீஸ் நேரா வீட்டுக்கு வராங்க. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, பாத்தீங்களா இவங்க வீடு எவ்வளவு பெருசு இருக்குன்னு, கண்டிப்பா இவங்க காசு மூலியமா பல பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா இந்த ரகுராம் என் குடும்பத்தை ரொம்ப அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தா, துரோகம் பண்ணியிருக்கான், இப்ப என் கார்த்தியை என்னமோ பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி குடும்பமே சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம கிருபரன் சொல்றாரு, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு விசாரிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்ல, பசுபதியும் அம்மா புவனேஸ்வரி கொஞ்சம் பொறுமையாரு, ஐயா தான் விசாரிக்கிறேன்னு சொல்றாருல்ல அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரியும் சரிண்ணா அப்படின்னு சொல்ல கிருபரன் நேரா வீட்டுக்குள்ள வராரு. அப்ப சிவாவை பார்த்ததோட வணக்கம் சொல்றாரு. சிவா நேரா அவருக்கு வணக்கம் சொல்ல, அப்ப அவர் சொல்றாரு, ரகுராமையா எங்க அப்படின்னு. அப்ப சிவா போயிட்டு அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூம்குள்ள போறாரு. அங்க போயிட்டு ரகுராம பாக்குறாங்க. அண்ணா அந்த கிருபரன் வந்திருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தவர் கணக்கு நோட்டை எடுத்து ஓரத்துல வச்சுட்டு நேரா வராரு. அப்ப வந்துட்டு நேரா கிருபரன் பக்கத்துல நிக்க, அப்ப கிருபரன் சொல்றாரு, வணக்கம் சார் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, வணக்கம் ஐயா அப்படின்னு, உட்காருங்க அப்படின்னு. அப்ப கிருபரன் சொல்றாரு, நான் உட்காந்து இலை போட்டு சாப்பிட்றதுக்காக ஒன்றும் வரல, தப்பு எங்க நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், எங்க அந்த கிரிமினல் கதிர் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, ஜானகி போயிட்டு அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு. ஜானகியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு போறாங்க. அங்க கதிர் இருக்காரு. ஜானகி நேரா கதிர் கிட்ட, கதிர் உன்னை விசாரிக்கிறதுக்காக புதுசா ஒரு போலீஸ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அவரு பேரு கிருபரனா, தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்காராம் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அத்தை அவன் எப்படி வேணாலும் விசாரிச்சுக்கட்டும், நான் உண்மையை சொல்றதுக்கு தயாரா இருக்கேன், எனக்கும் அந்த கார்த்திக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட போலீஸும் சரி அப்படின்னு ஜானகியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கதிரை கூட்டிக்கிட்டு வராங்க. அப்ப கதிரை பார்த்ததோட கிருபரன் கேக்குறாரு, இவன் மேல தப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு விசாரிக்கிறதுக்குள்ள இவன் மேல எப்படி கை வைக்கலாம் அப்படின்னு கேட்க, அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அடிச்சாதானே சார் உண்மையே வெளியில வரும் அப்படின்னு. அப்ப கிருபரன் சொல்றாரு, அடிச்சாதான் உண்மை வெளிவருமா, ஒருவேளை அவன் நிரபராதியா இருந்தா அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், 2 நாளைக்கு முன்னாடி என் மருமகன் கார்த்திய இவன் அடிச்சு துரத்தி
ரொம்ப கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கான். அப்ப இவன் தான் கண்டிப்பா என் புள்ள கார்த்தி காணாம போனதுக்கு காரணமா இருக்கணும். இவன் மிரட்டின 2வது நாளே கார்த்திய காணும்னா அப்புறம் இவனை தவிர வேறு யாரு காரணமா இருக்க முடியும் அப்படின்னு. அப்ப அந்த போலீஸ் சொல்றாரு, இங்க பாருங்க, தேவையில்லாம நீங்க அப்படி கூட கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த குடும்பத்து மேலதான் உங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு விசாரிச்சா என்னன்னு தெரிய போகுது அப்படின்னு. இது கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க மாயாவும் ஜானகியும். அப்ப மாயா நேரா ஜானகிட்ட, பிரியமா, அன்னைக்கு நைட்டு நீங்க எங்க போயிருக்கீங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா பத்மாவும் பார்வதியும் பார்த்துட்டாங்க நம்ம 2 பேருமே வீட்டுல இல்லை அப்படிங்கிறத. நம்ம 2 பேரும் எங்க போயிருக்கோம்னு சொன்னோம்னா சீனுவை பார்க்கறதுக்காக தான் போயிருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, ஒருவேளை சீனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு. மாயா சொல்றாங்க, சீனு கிட்ட நான் எப்படியாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, ஒவ்வொருத்தரையும் நல்லா விசாரிங்க. யாராவது ஒருத்த கூட கண்டிப்பா பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்கள கண்டிப்பா பிடிச்சிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட குருபரன் சொல்றாரு, சரி நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வெளியில உட்காந்துருங்க, நான் ஒவ்வொருத்தரையா விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க சார், நீங்க யார வேணும்னாலும் விசாரிச்சுக்கோங்க, அவனுக்கும் என் குடும்பத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. கல்யாணம் ஆக வேண்டியதாதான் இருந்துச்சு என் பொண்ணு கூட. ஆனா என் வீட்டுல உள்ள இந்த காதல் தேவையில்லாம கனவோட கழுத்துல தாலி கட்டினதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு. இது கேட்டதோட குருபரன் சொல்றாரு, ஓ அப்படியா, சரி சரி, இப்போதைக்கு நாங்க வீட்டுல உள்ளவங்கள விசாரிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்க எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. அப்ப எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, சார் நீங்க எப்படி வேணாலும் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் விசாரிச்சுக்கிடுங்க, நாங்க உண்மையதான் சொல்லுவோம் அப்படின்னு. இது கேட்டதோட குருபரனு சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி விசாரிக்கிறதுக்கு ஒரு ரூமை ரெடி பண்ணுங்க, ஏன்னா ஒவ்வொருத்தரையும் வச்சுக்கிட்டு விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்ல. அப்ப ரகுராம் சொல்றாரு, சரிங்க சார், நீங்க எப்படி வேணாலும் விசாரிச்சு கொடுங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை, நீங்க இந்த ஸ்பாட்லயே வச்சு யார் யாரு எங்க இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்களே விசாரிங்க, எங்க கண்ணு முன்னாடி இந்த விசாரணை நடக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட போலீஸும் சரி, நீங்க சொல்றதுனால நான் அப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரகுராம பார்த்து, இங்க பாருங்க, நீங்க அன்னைக்கு கார்த்திக் காணாம போன நைட்டு நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, கோயில் பூஜைக்காக நானும் சிவாவும் சேர்ந்து அந்த சுடுகாட்டு பூஜைக்கு போயிருந்தோம், ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டு நாங்க அங்கதான் இருந்தோம் அப்படின்னு. அப்ப குருபரன் சொல்றாரு, அதுக்கு பக்கத்துல தானே இந்த கார்த்தியோட பண்ணை வீடு இருக்கு அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, ஆமா சார், கார்த்தியோட பண்ணை வீடு அங்கதான் இருக்கு, ஆனா நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சுடுகாட்டு பூஜையில தான் இருந்தோம், நீங்க வேணா பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு. அப்ப குருபரன் திரும்பி பார்க்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா ஐயா, இவங்க எல்லாரும் சேர்ந்து எங்க கூட தான் இருந்தாங்க, அதனால இவங்க 2 பேரும் அதுக்கு காரணத்திற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறமா நேரா அந்த பத்மாவை பாக்குறாங்க. பத்மா கிட்ட, நீங்க அன்னைக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, நைட்டு நான் வழக்கம் போல தண்ணி குடிக்க வந்தேன், அப்பன்னு பார்த்து பார்வதி ஏதோ பதட்டமா நின்றுகிட்டு இருந்தா, நான் போய் கேட்டேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் மாயா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, ஆஹா பத்மாத்தை போட்டு கொடுக்க போறாங்களே அப்படின்னு. ஜானகியும் பயப்படுறாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, நான் போயிட்டு பார்வதி கிட்ட என்னாச்சுன்னு கேட்டப்போ பார்வதி என்ன சொன்னான்னா, ஜானகிய காணும் அப்படின்னு சொன்னா, எப்பவுமே அவங்க படுத்து கிடக்குற இடத்துல காணும், நானும் உடனே தேடி பார்த்தேன், சரி மாயாவுக்கு இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சிருக்குமே அப்படின்ட்டு மாயாவோட ரூம்குள்ள போயிட்டு மாயாவை பார்த்தேன், பார்த்தா ரூம்ல மாயாவும் இல்லை, அவங்க 2 பேரும் அந்த நைட்டு எங்க போனாங்கன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு. இது கேட்டதோட போலீஸ் நேரா மாயாவையும் ஜானகியையும் பார்த்து, இவங்க சொல்றது உண்மையா, அன்னைக்கு நைட்டு நீங்க 2 பேரும் எங்க போயிருந்தீங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அதான் நான் பத்மா அத்தை கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேனே, என் ஹஸ்பண்ட் சீனு மரக்கடைக்கு வந்திருந்தாரு, அவரை பாக்குறதுக்காக போயிருந்தேன், அவர் எப்பவுமே வீட்டுக்கு வந்தா இவங்க பேச விட மாட்டாங்க, ஸோ அதனாலதான் நான் அவரை மரக்கடையில தனியா சந்திக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் பாதுகாப்புக்கு என் பெரியம்மாவை கூட்டிட்டு போயிருந்தேன் அப்படின்னு. இதை கேட்டதோட போலீஸ் சொல்றாரு, அப்படியா பத்மா, நீங்க அந்த பொண்ணை ரொம்ப அடிமைப்படுத்துறீங்களா அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, ஐயோ சார், அவ சொல்றது பொய், என் புள்ள அன்னைக்கு இந்த ஊருக்கே வரவே இல்லை, இவ வேற எங்கேயோ போயிட்டு வந்துட்டு பொய் சொல்றா அப்படின்னு. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப போலீஸ் நேரா ஜானகியை பார்த்து, என்ன அவங்க சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்ல. அப்ப ஜானகி அப்படியே பயத்திலேயே நிக்கிறாங்க. அப்ப போலீஸுக்கு வந்து லைட்டா சந்தேகம் வந்துருச்சு. போலீஸ் நேரா ரகுராம பார்த்து, இங்க பாருங்க சார்,
நேராக பாட்டியை பார்த்து இங்கே பாருங்க, அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, நான் வந்து வெளியில் பார்க்கும் பொழுது பத்மாவும் பார்வதியும் பதட்டமா இருந்தாங்க. ஏன் இப்படி நிற்கிறீங்க, என்னாச்சுன்னு கேட்டப்போ ஜானகியை காணோன்னு சொன்னாங்க. நான் இங்கே தான் எங்கேயாவது இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த போலீஸ் நேராக கதிரை பார்த்து, இங்கே பாரு கதிர், அன்னைக்கு நைட்டே நீ எங்கே இருந்த அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, சார் அதை நான் சொல்கிறேன், அவன் ரூமில் தான் படுத்து தூங்கிட்டு இருந்தான், வேணும்னா நீங்கள் தனாட்ட கேட்டு பாருங்களேன் அப்படின்னு. அப்போ தனா சொல்லுறாங்க, ஆமாம் கதிர் ரூமில் தான் படுத்து தூங்கிட்டு இருந்தான் அப்படின்னு. இது கேட்டதோட போலீஸ் சொல்கிறாங்க, ஸோ கார்த்தி காணாமல் போன நைட்டு கதிர் எங்கேயுமே போகலை, ரூமில் தான் இருந்திருக்கான். ஆனால் காணாமல் போனது ஜானகி மாயா அப்படின்னு. இது கேட்டதோட 2 பேரும் பயப்படுறாங்க. அப்போ போலீஸ் நேராக ஜானகியும் மாயாவையும் உங்கள் 2 பேரையும் தான் தனியாக விசாரிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட 2 பேருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பத்மா நேராக போலீஸ்கிட்ட, இங்கே பாருங்க சார், இவங்க அன்னையிலேருந்தே ஒரே பதட்டமாக இருக்காங்க, ஒருவேளை கார்த்தியை இவங்க தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. இது கேட்டதோட 2 பேரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, அத்தை நான் தான் அன்னைக்கே சொன்னேன்னா நான் சீனுவை பார்க்க போயிருந்தேன் அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, நீ சொல்கிறது பொய், அன்னைக்கு சீனு வரவே இல்லை, நீங்கள் வேணும்னா சீனுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க அப்படின்னு. அப்போ குருபரன் நேராக அவங்க கிட்ட ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. அப்போ அங்கே ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க, சீனுவோட நம்பரு. அப்போ அவர் நேராக சீனுவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. சீனு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல, அப்போ குருபரன் சொல்கிறாரு, நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன், ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு. இது கேட்டதோட சீனு சொல்கிறாரு, என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்போ குருபரன் சொல்கிறாரு, இல்லை ஒரு முக்கியமான டீட்டெயிலுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் சொந்த ஊருக்கு வந்தீங்களா அப்படின்னு. சீனு சொல்கிறாரு, சொந்த ஊருக்கா, இல்லையே சார், நான் இங்கே ரொம்ப முக்கியமான மீட்டிங்கில் இருந்ததுனால என்னால் வர முடியலை சார் அப்படின்னு. இது கேட்டதோட போலீஸ் சொல்கிறாரு, அப்போ நீங்கள் இந்த ஊர் பக்கமே வரல அப்படின்னு. சீனு சொல்கிறாரு, இல்லை சார், நான் அன்னைக்கு போனது தான், எங்கள் அம்மாவுக்கு கூட தெரியுமே, நான் ஊர் பக்கமே வரல சார், ஏன் என்னாச்சு அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக மாயாவை பார்த்து, இங்கே பாருங்கள் மேடம், ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள், என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்போ ஜானகி டக்குன்னு மாயாவை பார்த்து, மாயா இதுக்கு மேலே நம்ம உண்மையை மறைச்சி எந்தவித யூஸும் கிடையாது, நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு. அப்போ போலீஸ் நேராக மாயாவையும் ஜானகியை பார்த்து, நீங்கள் 2 பேரும் தான் ஸ்டேஷனுக்கு வர மாதிரி இருக்கும், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் 2 பேருக்கும் தான் தெரியும் அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு 2 பேருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம புவனேஸ்வரி நேராக ஜானகியை பார்த்து, ஜானகி அப்போ நீங்கள் 2 பேரும் தான் கார்த்திகை கொலை பண்ணீங்களா, அப்போ மாயா நீ தான் காரணமா அப்படின்னு சொன்னதோட அதுக்கு மாயா நேராக புவனேஸ்வரியை பார்த்து, இங்கே பாருங்க, தேவையில்லாமல் எங்கள் மேலே பழி போடாதீங்க, எங்களுக்கு இதுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அப்போ அன்னைக்கு நைட்டு நீ சீனுவையும் பார்க்க போகல, வேறு எங்கே தாண்டி போன அப்படின்னு. அப்போ மாயா திருன்னு முழிக்க போலீஸ் நேராக மாயாவை பார்த்து, இங்கே பாருங்கள், நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்ட்டு 2 பேரையுமே ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாங்க. அப்போ டக்குன்னு ரகுராம் தடுத்து, இங்கே பாருங்கள், அவங்க மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நிரூபித்தா மட்டும்தானே அவங்கள கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு. போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, ஒருவேளை வேற யாராவது 2 பேர் நைட்டு வேற எங்கேயாவது போயிருந்தாங்கன்னா அவங்கள சந்தேகப்படுவீங்களா, இவங்க 2 பேரும் எங்கே போனாங்க அப்படிங்கிறத வாயினால சொல்ல முடியலை, அது ஏதோ பின்னாடி பிரச்சனைன்னு நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் இவங்களை கூட்டிகிட்டு போகிறது தப்பு, நீங்கள் வேணா என்ன கைது பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், தப்பு யார் மேலே இருக்கோ அவங்கள தான் வந்துட்டு கைது பண்ணி கூட்டிகிட்டு போக முடியும், உங்கள் இஷ்டத்துக்கு வேற யாரையும் கைது பண்ணி கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னதோட அப்போ சிவா சொல்கிறாரு, சார் தயவு செஞ்சு லேடிஸை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகாதீங்க சார் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா சார், உங்கள்கிட்டயே எப்படி பேசுகிறத, இப்படி தான் அந்த கதிர் மேலே தப்பு அப்படின்னு தெரிஞ்சப்ப கதிரை காப்பாற்றுறதுக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து பெரிய பிளான் பண்ணாங்க, இப்போ மறுபடியும் இதே மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சிவா சொல்கிறாரு, இங்கே பாருங்க, உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஆல்ரெடி பல பிரச்சனைகள் இருக்குது, இதை பயன்படுத்தி எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக தான் நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு இதோட நிப்பாட்டுங்க, அந்த கார்த்தியை நீங்கள் எங்கே மறைச்சி வச்சுக்கிட்டு என் குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்போ பசுபதி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, எங்களுக்கு ஒன்றும் அந்த அவசியமே கிடையாது, இது மாதிரி நாங்களே எங்கள் பிள்ளையை காணோம் அப்படின்ட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்கோம், நீங்கள் தேவையில்லாமல் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாருங்க நிப்பாட்டுங்க, இங்கே பாரு ஜானகி, அவங்க கேட்குறதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க அவன் காணாமல் போனதுக்கு எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு. அப்போ ஜானகி நேராக ரகுராம் கிட்ட, இங்கே பாருங்க, என்னை நம்புங்க அப்படின்னு சொல்ல, அப்போ குருபரன் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, உங்களை நாங்கள் கைது பண்ணி தான் ஆகணும்,
நீங்கள் சரியாக விவரத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்போ சிவா சொல்கிறாரு, இங்கே பாருங்க, எங்கள் குடும்பத்து மேலேயே நீங்கள் பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இந்த நிற்கிறாரே மகாலிங்கம், அவரை விசாரிச்சு பாருங்களேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மகாலிங்கம் அதிர்ச்சி ஆகுறாரு. ஆஹா, என்ன நம்ம பக்கம் திரும்புறாங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இவர் அப்படி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, என்ன வாய்ப்பே கிடையாது, அவரை விசாரிங்க, அவரும் தான் வந்துட்டு எங்க குடும்பத்துக்கு எதிராக உள்ளவர். ஒருவேளை இவரு கூட அந்த கார்த்தியை கொலை பண்ணிட்டு எங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர்றதுக்காக அவர் இதை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு. இது கேட்டதோட மகாலிங்கம் மனசுக்குள்ள அதிர்ச்சி ஆகுறாரு. ஆஹா, என்ன இது, இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம பக்கம் திரும்புறாங்க, நம்ம இந்த இடத்துக்கே வந்திருக்க கூடாது போலயே, இந்த போலீஸ் வேற ரொம்ப நேர்மையான ஆளுன்னு கேள்விப்பட்டேன், ஒருவேளை நம்ம தான் இந்த தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை விட மாட்டானே அப்படின்னு மகாலிங்கத்துக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இவர் எனக்கு அண்ணா மாதிரி, அதனால இவர் அப்படி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எங்களுக்கு பல பிரச்சனை வந்தப்ப இவர் தான் எங்களுக்கு துணையா இருந்தாரு அப்படின்னு. அப்ப குருபரன் சொல்றாரு, இவர் முழிக்கிறத பார்த்தா எனக்கு அப்படி தெரியலையே, எனக்கு என்னமோ இவருக்கும் இந்த விஷயத்துல ஏதோ தொடர்பு இருக்குன்னு தோணுது அப்படின்னு. இது கேட்டதோட மகாலிங்கம் நினைக்கிறாரு, அட்டப்பாவி, என்னடா இது, நேர்ல பார்த்த மாதிரியே உண்மையை சொல்ற அப்படின்னு. அப்ப நேரா அவர் மகாலிங்கத்துக்கிட்ட, சரி நீங்க அன்னைக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, நான் எங்க வீட்டுல தான் உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு. அப்ப டக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு, இல்லையே, அன்னைக்கு மகாலிங்கம் ஐயா அந்த பண்ணை வீட்டு பக்கம் போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மகாலிங்கம் செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு. என்னது, இவன் பார்த்தானா, நம்ம அங்க போனது யாரு பார்க்கலையே அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்க சார், அன்னைக்கு ஜானகி அம்மாவை நானும் தான் பார்த்தேன், ஜானகி அம்மா தனியா எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க, அப்ப இவரு பின்தொடர்ந்து போயிட்டு இருந்தாரு, அதை பார்த்துட்டு எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்துச்சு, என்னடா அது அப்படின்னு பின்னாடியே போய் பார்த்தா அதுக்கப்புறம் யாரையுமே காணும். சரி, நம்ம தான் ஏதோ யாரையோ பார்த்தோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் போயிட்டு தூங்கிட்டேன், இப்பதான் புரியுது அந்த மகாலிங்க ஐயா தான் போயிருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட மகாலிங்கம் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப குருபரன் கேட்கிறாரு, அன்னைக்கு நீங்க எங்க போனீங்க அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, ஐயோ இப்பதான் ஞாபகம் வருது, ஒரு முக்கியமான விஷயமா தான் போயிருந்தேன் அப்படின்னு. அப்ப போலீஸ் கேட்கறாரு, அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. மகாலிங்கம் சொல்றாரு, ஒண்ணும் இல்ல, இது மாதிரி ஜானகி அம்மா எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க, சரி என்னடா அப்படின்னு நானும் பின்னாடியே போய் பார்த்தேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல, அதுக்கப்புறம் நான் வீடு திரும்பி வந்துட்டேன், இப்பதான் புரியுது அவங்க கார்த்தியை தீத்து கட்டுறதுக்காக தான் போயிருக்காங்க போல அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் மாயாவுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது, கண்டிப்பா இந்த மகாலிங்கம் தான் ஏதோ பண்ணிட்டு தேவையில்லாம நம்ம மேல பழிய போட்டுட்டு வேடிக்கை பார்க்கறான், குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குறதுக்காக இவன் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம மாயா கண்டுபிடிக்கிறாங்க. மாயா அப்கமிங் எபிசோடில் உண்மையை கண்டுபிடிப்பாங்களா, போலீஸ் உண்மையை கண்டுபிடிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க, அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.